லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். முதல் வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் சபைக்கு நிறைய பேர் நாம் வருகிறோம், ஆன்லைனில் வார்த்தையை கேட்கிறோம். இன்றைக்கி சபையில் நம்முடைய ஜெபங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டீரா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆறுதல் கடந்து வராதா? என்னுடைய குடும்பத்தில் மாற்றம் கடந்து வராதா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வராதா? இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை செல்வத்தை நான் பார்க்க முடியாதா என்று ஒவ்வொரு நாளும் நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது இதே கண்ணீரோடு தான் வந்து சேர்றோம் மறுபடியும். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 70 பேர் கடந்து சென்றார்கள், ஆனால் வரும்பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு கடந்து வந்தார்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வாரமும் சபைக்கு வந்துட்டு போகிறோம், போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். ஆனால் மறுபடியும் அடுத்த வாரம் இதே கூடுகைக்கு வரும்பொழுது நம்முடைய இருதயத்தில் பலவிதமான பிரச்சனைகள், நம்முடைய இருதயத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், கண்ணீரோடு தான் மறுபடியும் கடந்து வருகிறோம். இயேசுவானவர் அவரோடு கூட இருந்த 70 பேரை தெரிந்தெடுத்து அவர் செல்லுகிற ஊழியத்திற்கு முன்பதாக அந்த பட்டணங்களை சந்திக்கும்படியாக அவர் 2 பேராக பிரித்து ஒவ்வொரு இடத்திற்காக அனுப்புகிறார். அந்த 70 பேரும் போயிட்டு ஊழியம் செய்துவிட்டு வந்த ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் போனோம், சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை வருத்தத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், இந்த வார்த்தையை பிரச்சனையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை சந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. திரும்பி வரும்பொழுது நீ கண்ணீரோடு நீங்கள் வருவதில்லை. நீங்கள் திரும்பி வரும்பொழுது பிரச்சனையோடு வர்றதில்லை. இன்னைக்கு பார்த்த பிரச்சனையை கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு பார்த்த எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காணுவதில்லை என்று சொல்லியிருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அன்னாளை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும் பொழுது கண்ணீரோடு தான் உட்கார்ந்துருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது மனபாரத்தோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, அவமானத்தோடு தான் உட்கார்ந்து இருக்கிறாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு ஏற்ற காலம் வந்தது. தேவன் ஒரு நாள் அவளை சந்தித்தார். எப்படி மாறினது தெரியுமா? தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவளுக்கு கொடுத்தார். திரும்பி வரும்பொழுது மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். அதே ஆலயத்திற்குள்ள வெட்கப்பட்டு போன அதே ஸ்தானத்தில் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், பிள்ளைய கொடுத்தார். பிள்ளைய ஒரு தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக, இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். எனக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் நினைக்கிறோம், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தா சொன்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸில் அதே ப்ரேயர் பாயிண்ட்டை கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவங்களுக்காகவே திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திரும்பி வர 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 ஒவ்வொரு நாளும் கண்ணீர் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் போக போக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரித்தது கொண்டு தான் இருக்கிறது. 70 பேர் போனாலும் மறுபடியும் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். இன்றைக்கு புறப்படுகிற நீங்கள் திரும்ப வரும் பொழுது உங்களை சந்தோஷமுள்ளவனாக கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இன்னைக்கு இந்த 70 பேர் செய்த 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வேத புஸ்தகத்தின் உதவியோடு எடுத்து வைக்க போகிறேன். அந்த 3 காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த 70 பேருக்கு அவர் கொடுக்கிற முதல் ட்ரைனிங், முதல் எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் 2 பிரிந்து ஒவ்வொரு வீட்டிற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்லுகிற வீட்டுக்குள்ளே போன உடனே
நீ நாசமா போயிடுவ, நீ உருப்படாம போயிடுவ. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். விதைக்கிற விதை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது சொல்லணும், கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஷாலோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி சிலரை பார்க்குறோம், சிலருடைய வீட்டுக்குள்ளே வந்தாலே டிவி பெருசாக இருந்தால் போதும், கொஞ்சம் காரியங்கள் அழகான சோஃபா செட் இருந்தால் போதும். பாரு, அங்கே அவன் காசு வாங்கியிருப்பான், இங்கே அதை செஞ்சுருப்பான், அங்கே செஞ்சுருப்பான். வாயிலிருந்து வார்த்தை பொறாம தான், வாயிலிருந்து வார்த்தை ஏளனம் தான், வாயிலிருந்து வர்ற வார்த்தை கெட்ட வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ண வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எங்கே போனாலும் சமாதானத்துக்குரிய வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகள், பிறருடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளாக உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம செய்ய பழகணும். ஒருத்தருடைய வீட்டுக்கு போகும்போது, ஷாலோம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கும் என்று நாம் கட்டளையிடும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, அவங்க வாழ்க்கையில் மாத்திரம் சமாதானம் அல்ல, திரும்பி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். இந்த இடத்துல அதுதான் சம்பவிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்படிங்கிறாங்க. திரும்பி வரும்பொழுது அதே 70 பேர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளை இடுகிறார் தெரியுமா? நீங்கள் விதைக்கிற விதை தேவனுக்கு பிரியமான விதையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பலரை பார்த்து சாபத்தை போட ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த சாபம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் தான் விதைக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் தான் மரமாக வளருகிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், யாரை குறித்து சாபம் போட வேண்டாம், தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு தீமையான காரியத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நாங்கள் என்னுடைய வாயினால் அவங்கள சபிச்சோ, தேவையில்லாத வார்த்தையினால் அவருடைய இருதயத்தை நொறுக்கியோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு தேவன் உண்டு. நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால. அந்த குடும்பம் எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களா, நல்லா இருந்துட்டு போகட்டும். எங்களுக்கு துரோகம் பண்ணாங்களா, இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சொல்லி பாருங்க, நிச்சயமா தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது அந்த 70 பேர் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதுக்கான காரணம், இவர்கள் விதைத்தது ஆசீர்வாதத்தை விதைத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதமான விதைகளை நாம் விதைக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் விதைக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து மரண பள்ளத்தாக்குகள் வந்தாலும், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் மறுபடியும் நம்மை திருப்தியாக்கி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய சகோதரனான ஏசாவுக்கு பயந்து அவன் தன்னுடைய மாமாகிய லாபான் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறான். போகும் பொழுது வெறுமையாக தான் கடந்து சென்றான், போகும்பொழுது பயத்தோடு பயந்துதான் ஓடினான். ஆனால் திரும்பி வரும்பொழுதோ அவன் ஆசீர்வாதத்தோடு கடந்து வந்தான், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு பெரிய கூட்டமாக கடந்து வந்தான். காரணம் என்ன தெரியுமா? போன இடத்துல லாபானுக்கு அவன் வேலை செய்தான், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் நிறைய பேரை சபிச்சிருக்கிறேன் அப்பா, என் வாயால் நான் சாபம் போட்டிருக்கிறேன், இன்னைக்கு அதை நான் கழுவும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய வாயிலிருந்து இனி சாபமான வார்த்தைகளோ, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவமான வார்த்தைகளோ வருவதில்லை என்று யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை விதைக்க ஆரம்பிக்கிறார்களோ, விதைக்கிற நீ செழிப்பை காண்பாய். ஆசீர்வாதத்தை விதைக்கிற நீ உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடையை பார்க்கும் பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு சாபம் போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, ஆண்டவரை நான் சபிக்க போறதில்ல, ஆசீர்வதிக்க பழகுகிறேன் தகப்பனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக கடந்து வந்தார்.
இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் அவரை போல மாற வேண்டும். ஆண்டவரே, நான் எல்லாரையும் காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இந்த சிலுவை மரத்தில் சொல்லுகிறார், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களப்பா. ஆண்டவரே, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலை, தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னித்து விடும் என்று தேவ பாதத்தில் அவர் மன்றாடுகிறது போல இன்றைக்கு நாம் இயேசுவை போல மாற்றப்படுவோம். அவர் உகந்த வாழ்க்கை வாழுவோம். ஆண்டவரே, தெரியாமல் என்ன திட்டாங்கப்பா, தெரியாமல் என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, தெரியாமல் அவங்க வாழ்க்கையில் செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்கப்பா. அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை உயர்த்துங்க. தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை விதைப்போம். தேவ ஆவியானவர் மறுபடி நாம் இந்த இடத்துக்கு கடந்து வரும் பொழுது நம்மை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிற லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புறப்பட்டு போங்கள், அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த 70 பேரை பார்த்து ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறார். இன்னைக்கு பைபிள் காலேஜ், இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி பைபிள் காலேஜ் படித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு காரியமாக, ஒரு அஸ்திபாரமாக காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டீச் பண்ணுறார். யாருக்கு டீச் பண்ணுறாரு? இந்த 70 பேருக்கு இந்த ஊழியம் செய்வதற்கு தயாராக்கி கொண்டிருக்கிற 70 பேருக்கு இந்த ட்ரைனிங் ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தையை சொல்கிறாருப்பா, நீங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகள். யாருடைய ஆட்டுக்குட்டிகள்? நான் உங்களுடைய மேட்பன், நீங்கள் அனைவரும் என்னுடைய ஆட்டு மந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்போ நீங்கள் போகிறது வேற ஆட்டுக்குட்டிக்குள்ளே போகலை, ஓநாய்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே போகிறீங்க. பயங்கரமான மனுஷன் வாழ்கிற உலகம், காட்டுமிராண்டியான மனுஷன். நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் பொறுமையாக கேட்க மாட்டான், நீ சொல்கிறதுக்கு ஏளனமாக தான் பார்த்து சிரிப்பான், நீ பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு உன்னை கேவலமாக தான் திட்டுவான். அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே தான் போகிற சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லியிருக்கிறது, பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். கையில் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாத. ஊழியத்துக்கு போகும்போது நீ இந்த கிராமத்துக்குள்ளே போறியா, ஒன்றுமே தேவையில்லை, சாதாரணமாக போ அப்படிங்கிறார். ரெண்டாவது சொல்கிறார் ஆண்டவர் அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக முதலில் சொல்ல வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்குறோம் அதே 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஆண்டவரை ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்கிறார், எப்பா வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ, சாதாரண கஞ்சியோ ஏதோ கொடுக்குறாங்களா, குடிச்சிட்டு சந்தோஷமாக வந்துடுங்க, உங்களுக்கு கூலி நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்க. நல்லா கவனிங்க, போனவங்க அப்படியே சந்தோஷமாக ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு பரவாயில்ல நல்ல காசெல்லாம் கிடச்சின்னு ஓரமாக செட்டில் ஆகியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் அவரிடத்தில் வந்தார்கள். இன்னைக்கு கெட்ட குமாரனை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, மனம்போன போக்கில் இந்த உலகத்தில் வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து தீர்த்தான். ஒரு நாள் முடிவெடுக்கிறான், நான் மறுபடியும் என்னுடைய தகப்பனை தேடி வர வேண்டும், நான் இழந்து போனேன், ஆசீர்வாதத்தை இழந்து போனேன், ஆனாலும் அவர் என்னை காப்பாற்றுவார், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதங்களில் போய் விழலாமே என்று கடந்து வருகிறான். வரும்பொழுது அவனுடைய தகப்பனார் வாசல் நின்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது என்னுடைய பிள்ளை வருவான், எப்பொழுது என்னுடைய மகன் வருவான் என்று அந்த தகப்பன் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யார் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆண்டவரே, நான் மனுஷன் உலகம் போகிற போக்கில் வாழ விரும்பலை, நீங்கள் சொல்கிற கட்டளைகளின்படி நான் என்னை வடிவமைக்கும்படியாக விரும்புகிறேன் அப்பா, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக விரும்புகிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும், நான் திரும்ப வரும் பொழுது நான் சந்தோஷத்தோடு வர வேண்டும். ஆண்டவர் எப்போ செய்கிறாரு தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு செய்கிறார். இன்னைக்கு கீழ்ப்படுகிறதில்ல, வசனத்தை கேட்கறதில்ல, சும்மா வந்துட்டு சும்மா போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்குறாரு, அவரும் அதே போல் சும்மா வந்தியாமா சும்மாவே போன அனுப்பிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா சும்மா வாரதில்ல, ஆண்டவரை வசனத்துக்கு கீழ்ப்படிவேன்ப்பா. இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சமாதானத்தை விதைக்கணும், நான் விதைப்பேன் தகப்பனை.
ஆசீர்வாதத்தை விதைக்கணும், விதைப்பேன் அப்பா. ஆண்டவரே நற்கிரியைகளை விதைக்கணும், விதைப்பேன் அப்பா. யார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு செவி கொடுத்து அதின்படி நடக்கிறார்களோ அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி வந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவங்க போயிட்டு வந்தால் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம் உண்டு. தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கி தேவ சமூகத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கதறி கொண்டு இருக்கிறோம். நம்ம பிரச்சனை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். தானியேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால தான் சிங்க கெபியில் போட்ட பொழுதும் சிங்கங்கள் அண்ணாந்து பார்த்துட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்குது. அவ்வளவு பசி உள்ள சிங்கம் வாயை கர்த்தர் மூடி போட்டார். காரணம் என்ன? தானியேல் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அதே லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவருக்கு தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேராக கர்த்தர் அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறாரு. ஊழியம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற 70 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஒரு கூட்டமாக வச்சிருக்கிறார். கூட்டமாக கும்பலாக ஒரே இடத்துல போய் கும்மி அடிங்கன்னு ஆண்டவர் அனுப்பலை. ஆண்டவர் இப்போ பிரிக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம பிரிக்கப்படணும். 3வது அனுபவம் என்ன தெரியுமா? நாம் பிரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கூட்டத்தோடு கும்மாளம் அடிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இன்னைக்கு சங்கீதம் சொல்லியிருக்கிறது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கூட்டத்தோடு உட்காந்து கும்மாளம் அடிக்கிறது ஆண்டவர் விரும்பலை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். இந்த குடும்பக்காரங்க வருவாங்க, எங்கள் குடும்ப ஊருக்காரங்க வருவாங்க, அந்த பெரியம்மா சித்தப்பா பாட்டி தாத்தா வருவாங்க, பார்க்கலாம். ஆனால் இயேசுவை பார்க்கறதுக்கு அவனுக்கு மனசு இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரிக்கப்பட வேண்டும். எதை விட்டு தெரியுமா? பாவ பழக்கத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனும் நீ என்கிற எண்ணிக்கையில் நீ சேர்க்கப்பட வேண்டும். 2 பேர் ஆண்டவர் பிரிக்கிறார். நீயும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது, நானும் என்னுடைய ஆண்டவரும் இருக்க வேண்டும். வசனம் சொல்லியிருக்கிற 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கடந்து வந்தாலும் அவர்கள் மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். 2 பேர், நீயும் ஆண்டவரும் இருந்தால் போதும். இன்றைக்கு பெரிய கூட்டம் தேவையில்லை. மனுஷன் பார்க்கறதெல்லாம் 2000 பேர் வர்றாங்களா, 3000 பேர் வர்றாங்களா? ஆண்டவருக்கு தேவை 2 பேர் உட்கார்ந்தா போதும். நீ உட்கார்ந்திருந்தா அவர் உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு தனி அறையில் உட்கார்ந்து நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை நான் சீரமைப்பேன், உடைந்து போன அலங்கங்களை மறுபடியும் கட்டுவேன். நீ திரும்ப வரும் பொழுது சந்தோஷத்தோடு கடந்து வருவாய். வரணும்னா இன்னைக்கு நீங்கள் பிரிக்கப்பட வேண்டும். எதை விட்டு தெரியுமா? பாவ பழக்க வழக்கத்தை விட்டு பிரிக்கப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத அருவிருப்பான காரியத்தை விட்டு பிரிக்கப்படணும். ஆண்டவர் 70 பேரையும் சேர்த்தே அனுப்பியிருக்கலாம். எப்பா சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக யாரி நல்லா சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு என்ன காணிக்க கொடுக்குறானோ நல்லா பெட்டியில் அள்ளி போட்டுட்டு கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், தட்ஸ் நாட் மை மினிஸ்ட்ரி. என்னுடைய திட்டம் வேறப்பா. நான் உன் மேலே வச்சிருக்கிற திட்டமே வேற. இன்னைக்கு காசு பிரிக்கிறதோ அந்த செய்கிறதோ இந்த செய்கிறதோ அது எனக்கு விருப்பம் இல்லை. ஒரே ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்ய முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், 2 பேர் அனுப்பு, பிரித்து விட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போகட்டும். ஏன்னா நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் யுத்தங்கள் பலத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வியாதிகள், பார்க்கக்கூடாத கேட்கக்கூடாத வியாதிகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. நீ பிரிக்கப்படவில்லை என்றால் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். தேவ சமூகத்தில் ஆண்டவரை, நான் பிரிக்கப்பட வேண்டும் அப்பா. எதுலேருந்து பிரிக்கப்படணும்? பாவத்திலிருந்து ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையாக வாழ ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வாயானால் திரும்ப வரும்பொழுது சாமுவேல் ஆண்டவர் கொடுப்பார். திரும்ப வரும்பொழுது உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். திரும்ப வரும்பொழுது அக்களிப்பின் சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். குடும்பம் நொறுங்கி போயிருக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 3 காரியத்தை செய்ய தவறிவிட்டாய். ஆசீர்வாதத்தை விதைப்பதற்கு பதிலாக சாபத்தை விதைத்து கொண்டிருக்கிறாய். 2வது பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மனுஷ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். 3வது பார்க்கிறோம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீ பிரிக்கப்பட வேண்டும்.
ஆண்டவர் 70 பேரை பிரிச்சாரு. பிரித்து 2 அனுப்புகிறார். 2 என்று பார்க்கும் பொழுது நான் ஆராதிக்கிற தெய்வம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை, நீங்களும் நானும் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும். என் ஆராதனை, என்னுடைய ஆராதனை அது போதும்ப்பா. ஆண்டவரை, இன்னைக்கு சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ராஜா. எனக்கு 2000 பேர் இருக்கிற கூட்டம் நோ. நான் தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு. அதனால தான் ஆண்டவர் பல இடங்களில் பல திருச்சபையில் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்னு நான் நம்புகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் கேட்பேன். ஒரு ஆள் வந்தாலும் பரவாயில்ல, 6 மணிக்குன்னா 6:30 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆகிடும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரும் வரலையா பிரச்சனையே இல்லை. என்னோடு இருக்கிறது மனுஷன் அல்ல, எனக்கு தேவை மனுஷ பலன் அல்ல, எனக்கு உலகம் கொடுக்கிற காசு அல்ல, எனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தேவை. யார் வராட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மனுஷனுக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு மனுஷன் போகிற போக்கில் நான் வாழாம, ஆண்டவரை இன்னைக்கு என்னை பிரிக்கும்படியாக விரும்புகிறேன், என்னை நான் வித்தியாசமாக மாற்றும்படியாக விரும்புகிறேன். அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுத்தால் தேவ ஆவியானவர் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ திரும்ப வரும் பொழுது நீ கண்ணீரோடு வருவதில்லை, நீ திரும்பி வரும் பொழுது வியாதியோடு வருவதில்லை, திரும்ப இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது பிரச்சனையோடு வருவதில்லை. உன்னை சந்தோஷத்தோடு கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 70 பேர் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தோடு திரும்ப வந்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் நிம்மதியோடு திரும்ப வந்திருக்கிறோம். இதே வார்த்தையை சொல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். இதே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே, இந்த 3 காரியங்களையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம் தகப்பனே, எங்களை திரும்பி வரும் பொழுது சந்தோஷிப்பிக்க பண்ணும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. எல்லாரும் வாய்களை சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.